பிளே ஆஃப் எனக்கு டவுட் ஆரம்பத்தில். ஏன்னா மற்ற டீம் ஒரு பக்கம் ஃபோர்ஸா போயிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு 4 பேர் வந்து எல்லாமே 2 வின்னு எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி, எங்களுக்கு சென்னைனாலும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அகமதாபாத்னாலும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி எல்லா டீம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டாப் 4 கஷ்டங்கிறத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அது கன்னியூ ஆகக்கூடாது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படி மொத்தமாக துண்டத்துக்கு போடாதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. இருக்கு இவங்கெல்லாம், அதாவது உங்களுக்கு ருத்ராஜ் கிக்வாட், சஞ்சு சாம்சன் அடிக்காமலே, டிவால் பிரவிஸ்லாம் இல்லாமலே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. 200 வருது, 200 வருது. நான் ஆர்ஆர் கூட நடந்த மேட்சை நான் வந்து நான் என்ன சொன்னாலும் சிஎஸ்கே சொல்றேன் பாரு. பட் உண்மையாலுமே அந்த பிச்சில் ஒன்றும் பண்ண முடியாது. டாஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்ததுக்கு அப்புறம் நீங்க டாஸை தோக்குறீங்க அப்படின்னா, ஈவன் அப்பெல்லாம் ஐசிசி ஈவெண்ட் வின் பண்ண ஆஸ்திரேலியாவே வந்தாலும் அவங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் கஷ்டம் தான் படுவாங்க. கொஞ்சம் பொறுப்போடு ஆடி இருக்கணும் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அதை சாமிக்கு விட்டுருங்க அப்படிங்கிற வார்த்தை, முடிஞ்சு போச்சுங்கிற வார்த்தை கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பட் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ரிடெம்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஓகே, அது ஒரு அதிசயம், அற்புதம் தான். பார்ப்போம் அடுத்த மேட்ச்ல ஏதாவது தோனி வராரா, இல்ல அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஏதோ கேகேஆர் மேட்ச் வரைக்கும் என்னமோ சொல்லியிருக்காங்க. அப்பனா டிசி அப்புறம் கேகேஆர் அப்பதான் அது சொல்லியிருக்காங்க. 5 மேட்ச் போயிடுமா? ஐயோ என்னங்க சொல்றீங்க? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுமே அப்படிதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறோம், அப்போ ஃபீல்டில் பார்த்தோம், இப்பயும் அந்த ஃபீல்டில் பெருசாக பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். வந்தால் ஹாப்பி, நிலைமைகள் ஏதாவது மாறும், பார்ப்போம். அண்ட் இப்போ ஒரு யூஸ்வலாக ஓகே, நம்ம இந்தியா வேற எதுவும் பாகிஸ்தான் கூட ஆடலாம், எதுவுமே இல்லை. சிஎஸ்கே நம்ம பெங்களூர் இப்படி தான் ஆடிட்டு இருக்கோம், மும்பை இப்படிலாம் நடக்குது. ஆனால் அந்த ஃபேன்ஸை வந்து இந்த எக்ஸ்ட்ரீமை கொண்டு போகிறதுக்காக அந்த பிளேயர்ஸை ட்ரோல் பண்ணுற மாதிரி டிஜே நேற்று வந்து இந்த சென்னை இந்த இட்லி சாம்பார் சட்னி இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது எல்லாம் ஒரே இதுதானேப்பா, இதே ஒரு பிரிவினையை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஃபேன்ஸுக்குள்ளேயே ஒரு பக்கத்தில் எல்லோ ஜெர்சி போட்டிருக்கவனை வந்து ஆர்ஷா வந்துட்டு கத்துறது, அவனை வந்து டீஸ் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது எல்லாரும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓடி திங்க் அது கரெக்டான வேவா அப்படி ட்ரீட் பண்ணுறது எல்லாரையும்? எனக்கு ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே இந்த வன்முறையை விரும்பவே மாட்டேன். இந்த கிரிக்கெட்டாக பாருங்க, அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும். பட் இதை நான் என்ன யோசிக்கிறேன்னா, முன்னெல்லாம் இந்த இந்தியா பாகிஸ்தான், நீங்கள் சொல்றீங்க அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஸ்போர்ட்டை தாண்டி அது வேற ஒரு நோக்கி போன மாதிரி அது எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகாது. ஒரு பயத்தை எனக்கு கிரியேட் பண்ணோம். இப்போ அதுதான் இது கிரியேட் ஆகிட்டு இருக்குது.